ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு தோட்டத்துக்கு மருந்தடிக்க போகணுங்க. காலையிலேயே நான் சார்ஜெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டேன் மிஷினுக்கு. நாங்கள் இருக்கிற ஏரியா சைடில் மருந்தடிக்கிறதுக்கு நம்ம வெளியேருந்து ஆள் கூப்பிட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. நாங்களும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு எங்களுக்குன்னு நாங்களே ஒரு மிஷின் வாங்கிட்டோங்க. இன்றைக்கி அதில் தான் மருந்தடிக்க போகிறோம். லாஸ்ட் டைம் மருந்தடித்தப்பவே உள்ளொரு ஃபில்ட்ரு இருக்குங்க. அதுவும் இந்த மேலே இருக்கிற வடிகட்டி மாதிரி இருக்கிற ஃபில்ட்ரும் கழுவி தான் வச்சுருந்தோம். அதனால் வெறும் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நமக்கு எந்த மாதிரி கன் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கணும். இன்னொரு கன் இருக்குங்க, அதில் நிறையா நாசில் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கன் தான் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த கன் எடுத்துக்கிட்டேன். ஒரு டைம் அடித்து பார்த்தேங்க. ரெகுலராக அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் தெரிஞ்சுக்காதுங்க. கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அடிக்கிறதால ஏதாவது பூச்சி போனால் கூட அடைச்சிக்கும் மிஷினில். அதனால் நான் ஒரு டைம் க்ளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வந்திருக்கிற தோட்டம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் மஞ்சள் தோட்டத்தில் வேலைக்கு போயிருக்கேன்னு சொல்லி ஒரு பாட்டியை காமிச்சிருப்பேன். அவங்களோட தோட்டத்துக்கு தான் இன்றைக்கி மருந்தடிக்க போயிருக்கோங்க. முந்தின நாள் நைட்டே எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க மருந்தடிக்கணும்னு. நானும் சார்ஜெலாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் தண்ணி ஓடிட்டு இருந்தது. அங்கேருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 டேங்க் தான் அடிக்க போகிறாங்க. ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூடி மருந்தை கலக்க போகிறோம். இப்போதைக்கு இந்த 2 சிறகுக்கு மட்டும்தான் மருந்தடிக்க போகிறாங்க. இந்த 2 சிறகுலையுமே சின்ன வெங்காயம் நெட்டியிருக்காங்க. எங்களோட தோட்டத்து சைடு பார்த்திங்கன்னா கோரப்புல், சாரணின்னு நிறைய புல் வருங்க. நம்ம முன்னாடியே கொஞ்சமாக களைக்கொல்லி அடிச்சிட்டோன்னா புல் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாங்க. நம்ம பிடுங்குற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வெங்காய காட்டுக்குள்ளெல்லாம் களை வெட்ட முடியாதுங்க. நிறைய புல் வந்தாலும் நம்ம ஆள் வச்சு தான் புல் பிடுங்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கும் கூலி கொடுத்து கட்டுவலி ஆகாது. அதனால் நம்ம எப்படி ஒரு 100 200 களைக்கொல்லி மருந்து அடிச்சிட்டா ஓரளவுக்கு சேஃபுங்க. இந்த சின்ன வெங்காயத்துக்குள்ளேயே 5-6 தக்காளி செடியும் நெட்டியிருந்தாங்க. எப்படி நான் மருந்தடிக்கும் போது அதுவும் இறந்துருங்க. என்கிட்டயும் ஆல்ரெடி நிறைய தக்காளி நாற்று இருக்குங்க. நான் அதை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். களைக்கொல்லி அடிக்கும்போது மட்டும் எந்த ஒரு நாற்றுமே காட்டுக்குள்ளே நெட்டிடக்கூடாதுங்க. அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம நெட்டிக்கலாம். ஏன்னா களைக்கொல்லியோட அந்த மருந்தோட எஃபெக்ட் அந்த தக்காளி செடியை சேர்த்து தான் பாதிக்கும். ஒரு சிறகுக்கு ஒரு டேங்க் மருந்து அடிச்சு விட்டேங்க. பொலியிலேயும் கொஞ்சம் புல்லெல்லாம் வருங்க. அந்த அருகமுள் எங்களோட ஏரியா சைடு பார்த்திங்கன்னா பொலி ஃபுல்லாக நிறையா இருக்குங்க. அதை அப்படியே விட்டோன்னா நம்ம காட்டுக்குள்ளெல்லாம் படர்ந்து வந்துடுங்க. அதனால் நம்ம பொலிக்கும் சேர்த்தி ஒரு அடி அடிச்சிட்டோன்னா அந்தளவுக்கு புல் வராது. நம்ம களைக்கொல்லி அடிக்கிறனாவே முந்தின நாளே தண்ணி கட்டி வச்சுருக்கணுங்க. ஈரமாக இருக்கணுங்க அந்த காடு. ஏன்னா அந்த புல்லோட விதையெல்லாம் முளைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அந்த மாதிரி ஈரமான காட்டில் நம்ம அடிக்கும்போது பில்லு முளைக்கிறக்குள்ளேயே பாதி வெள்ளாமல் வந்துடுங்க. அப்புறம் கொஞ்சமாக பில்லு முளைச்சிருக்குங்களா, அதை நம்ம பிடுங்கிட்டு இருக்கும்போது மீதி வெள்ளாமே எடுத்துடலாம். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பில்லு வந்துருச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதே நமக்கு ஒரு வேலையாக இருக்குங்க. நம்ம அந்தளவுக்கு பயிரை கவனிக்க முடியாது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சவுண்ட் வர மாதிரி ஒரு மிஷின் இருக்குங்க. அது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம கையிலேயே பம்ப் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இருக்குங்க. அது வாங்கியிருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்ன ஒரு சைடு கை மட்டும் வலிக்கும். எல்லாத்த விட இப்போ வந்திருக்கிற இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சார்ஜ் மட்டும் போட்டு அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதுங்க. அதுலேயும் லெவலெல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். எந்த ஒரு व्यசனமும் இல்லைங்க. மருந்தெல்லாம் சூப்பராக அடிச்சு கொடுத்தாச்சுங்க. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கடலக்காய்ங்க. அந்த 2 சிறகு மட்டும்தான் சின்ன வெங்காயம். இப்போவே லைட்டாக முளப்பு வந்துட்டுருக்குங்க. நல்லா முளப்பு நம்ம அடித்தோன்னா முளப்பெல்லாம் கருகிரும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சின்ன முளப்பாக இருக்கும்போதே நாங்கள் அடித்து விட்டுட்டோம். மருந்தடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம கொண்டு போயிருந்த குடம், அதுக்கப்புறம் அந்த மருந்தடிக்கிற பிளேயரு, உள்ளே இருக்கிற அந்த ஃபில்ட்ரு எல்லாமே நல்லா கழுவி எடுக்கணுங்க. ஒரு ஷாம்பும் ஒரு லெமனும் தேவைங்க. லெமன் எனக்கு கிடைக்கலைங்க. ஒரு கொழுமிச்சங்காய் பொறிச்சு அதை வச்சு க்ளீன் பண்ணலான்னு கொழுமிச்சங்காய் மரத்துக்கு போயிட்டேன். மரத்தில் நிறைய சுலக்கை இருக்குங்க. இந்த டைம் தான் சுலக்கையே இல்லை அவ்வளோவா. பனிக்காலங்கனால சுலக்கையவே காணோங்க. ஒரே கொழுமிச்சங்காய் தான் இருந்துச்சுங்க. அதையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மரத்தோட காய் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு புளிப்பாக இருக்காதுங்க. ஆரஞ்சு மாதிரியே மாறிடும். கொஞ்சம் நல்லா இனிப்பாகவே இருக்குங்க. முதல் கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினோன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி உள்ளே போயிருங்க. அப்புறமா நம்ம மிஷினை ஆன் பண்ணி அந்த கன்னில் பிடிச்சோன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட்டு, கெமிக்கல் எல்லாமே வெளியே வந்துடுங்க. ஓரளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கன்னோட பைப்பை எடுத்து விட்டுட்டோன்னா அதில் இருக்கிற ஷாம்பு எல்லாமே வெளியே வந்துடுங்க நல்லாவே. ஷாம்போட தண்ணி வர்றதுக்கு மறுபடியும் வேணால் இன்னொரு குடம் ஊற்றியும் கூட நம்ம அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம லெமன் இல்லைன்னா கொழுமிச்சங்காய் போட்டு அது கூடவே இன்னொரு குடத்தையும் தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணோன்னா இன்னுமே நல்லா கிளியர் ஆயிருங்க மிஷினு.
லெமனோட தண்ணியும் பாதி வெளியே போனதுக்கப்புறமா கன்னை போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அடித்து பார்த்தேங்க. அப்போவும் நல்லா கிளியர் ஆயிருச்சு. நம்ம இந்த மாதிரி 2 டைம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிஷினை குலுக்கி ஊற்றிட்டோம்னா அவ்வளோதாங்க, மிஷின் வந்து நல்லா கிளியர் ஆயிரும். நம்ம வந்து களைக்கொல்லி மட்டுமே இந்த மிஷினில் அடிக்க போகிறது இல்லைங்க, பயிருக்கான மருந்தும் அடிக்க போகிறோம். அதனால் அப்பப்போ கழுவி வச்சிட்டோன்னா நம்ம வந்து எது ஊற்றி அடிக்கிறனாலும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. மிஷினை கழுவுற வேலை முடிஞ்சுங்க. உள்ளே ஒரு சின்ன ஃபில்டர் இருக்குங்க, அதுவும் மேலே இருக்கிற வடிகட்டியும் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். மிஷினை க்ளீன் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, நம்மளும் நீட்டாக குளிச்சுக்கணும். தலைக்கெல்லாம் குளிச்சிடணுங்க. நீங்களும் இந்த மாதிரி தான் மருந்தடிப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.